அனுரவின் அதிரடி உத்தரவு. தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலர் அதிர்ச்சி. ரணில் சஜித் இணைந்தால் நாட்டுக்கு பெரும் நன்மை. ராஜித எம்பி தெரிவிப்பு. நாடாளுமன்ற தேர்தலில் விருப்பு வாக்கு இல்லை, கட்சிக்கு மட்டுமே வாக்கு. தேசிய மக்கள் சக்தியின் அதிரடி. அனுரகுமாரவுக்கு IMF-இன் வாழ்த்து கடிதம். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து செயற்பட்டால் அது நாட்டு மக்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் கூறுகையில், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். நான் அங்கம் வகிக்கும் கட்சி இது தொடர்பில் எத்தகைய முடிவை எடுத்தாலும் எனது முழுமையான ஆதரவு அனுரவுக்கு இருக்கும். ரணில் விக்ரமசிங்கவும் சஜித் பிரேமதாசவும் இணைந்து செயற்பட்டால் நல்லது. அது நாட்டு மக்களுக்கு பெரும் பாக்கியமாக இருக்கும். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் மற்றும் ரணில் பெற்ற வாக்குகளை இணைத்தால் அனுர வெற்றி பெற்றதை விட அதிகம். எனவே இரு தரப்புகளும் இணைந்தால் பொது தேர்தலை வெற்றிகரமாக எதிர்கொள்ளலாம். ரணில் விக்ரமசிங்க பொது தேர்தலில் போட்டியிட மாட்டார், ஆனால் கட்சியை வழிநடாத்துவார். அத்துடன் அவர் ஜனாதிபதி பதவியை வகித்தவர். எனவே அவர் இனி பிரதமர் பதவியை கூட ஏற்க மாட்டார் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் மீது பொதுமக்கள் வைத்திருக்கும் நம்பிக்கை நாட்டை கட்டியெழுப்புவதற்கு மிகவும் முக்கியமானது என பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். பிரதமரின் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். தொடர்ந்தும் அவர் குறிப்பிடுகையில், அவர் மேலும் கூறுகையில், நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமையை நீக்குவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு முழுமையான ஒத்துழைப்பு வழங்கப்படும். நான் அங்கம் வகிக்கும் கட்சி இது தொடர்பில் எத்தகைய முடிவை எடுத்தாலும் எனது முழுமையான ஆதரவு அனுரவுக்கு இருக்கும். நாட்டை கட்டியெழுப்புவதற்கு தேவையான அரசாங்கம் மற்றும் அரசு அதிகாரிகள் மீதான பொதுமக்களின் நம்பிக்கை இந்த நாட்டில் மிக குறைவாக உள்ளது. மக்கள் அரசாங்கத்தின் மீதும் அரசு அதிகாரிகள் மீதும் எதிர்மறையாக நடந்து கொள்கின்றனர். அரசு சேவைகள் அனைத்தும் பயனற்றது என ஒரு பொது கருத்து அனைவரிடத்திலும் நிலவுகின்றது. ஆனால் நாம் அரசு சேவைகளை செயற்றுடன் அற்றதாக கருதவில்லை. நாம் அதை செயற்றுடனாக வடிவமைப்போம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேர்தலில் ஐக்கிய மக்கள் கூட்டணியின் பிரதம வேட்பாளர் நான் தான். இது கட்சி எடுத்த ஒருமித்த முடிவு. இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது, நாடாளுமன்ற தேர்தலூடாக ஆளும் அதிகாரத்தை மக்கள் எமக்கு வழங்குவார்கள். இதில் எவ்வித மாற்றமும் கிடையாது. ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் வழங்கிய ஆணையை ஏற்கின்றேன். பொது தேர்தலை எதிர்கொள்வதற்கு தயாராகி வருகின்றேன். ஐக்கிய மக்கள் கூட்டணியாகவே பயணம் தொடரும். முற்போக்கு சக்திகள் எம்முடன் கைகோர்க்கவும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். மதுபான விற்பனை நிலையங்களுக்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரங்கள் உடன் நடைமுறைக்கு வரும் வகையில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வழங்கியுள்ளார். நடைபெற்று முடிந்த ஜனாதிபதி தேர்தலின் போது தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட பலருக்கு மதுபான விற்பனை நிலையத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது. தமக்கு ஆதரவு வழங்கிய தரப்பினருக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த அனுமதி வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அண்மை காலத்தில் வழங்கப்பட்ட மதுபான விற்பனை அனுமதி பத்திரங்களை ரத்து செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தமது கட்சி வேட்பாளர்கள் மத்தியில் விருப்பு வாக்கு முறையை ஒழிக்க தேசிய மக்கள் சக்தி அதிரடி திட்டம் ஒன்றை முன்வைத்துள்ளது. அதன் பிரகாரம் பொது தேர்தலில் 25 மாவட்டங்களிலும் திசை காட்டி சின்னத்தில் போட்டியிட உள்ள தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சின்னத்துக்கு மட்டுமே வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை முன்வைக்க உள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல்கள் தற்போதைக்கு கட்சியின் உயர்மட்டத்தில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இந்த மூலோபாயத்தினூடாக வேட்பாளர்கள் குழுவாக பரிந்துரைக்கப்படும் போது அந்த குழுவில் உள்ள குறிப்பிட்ட வேட்பாளர்களுக்கு வாக்காளர்கள் தங்கள் தனிப்பட்ட விருப்பங்களை வெளிப்படுத்த வாய்ப்பில்லை. இந்த அணுகுமுறை வாக்களிக்கும் செயல்முறையை சீராக்குவதையும் ஒட்டுமொத்த கட்சிக்கான ஆதரவை ஒருங்கிணைப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த முடிவின் தாக்கங்கள் குறித்து அரசியல் ஆய்வாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.
விருப்பு தேர்வு போட்டியை நீக்குவதன் மூலம் வாக்காளர்கள் ஜனநாயக ரீதியில் தங்களுக்கு விருப்பமானவருக்கு வாக்களிக்கும் உரிமை மறுக்கப்படுவதாக அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். தனிப்பட்ட தகுதியின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்களின் திறனை குறைக்கலாம். இது வாக்காளர் ஈடுபாடு மற்றும் வாக்குப்பதிவை பாதிக்கலாம். இந்த முறை ஜனநாயக செயல்முறைக்கு இடையூறாக இருக்கலாம் என்று விமர்சகர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். புதிய திட்டம் குறித்து கட்சிக்குள் விவாதங்கள் நடந்து வரும் நிலையில் தேர்தலுக்கு முன்னதாக இந்த தேர்தல் வியூகம் குறித்து பொதுமக்கள் தெளிவூட்டப்பட உள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதற்கிடையே நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் திசை காட்டி சின்னத்தின் கீழ் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கான வேட்பு மனுவை தயாரிப்பதற்கான முதல் கட்ட ஏற்பாடுகள் ஏற்கனவே நடைபெற்று வருவதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்கள் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஜேவிபியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இவ்வாறு அரச சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்திய நபர்களின் பெயர்கள் நாட்டு மக்களுக்கு வெளியிடப்படும் எனவும் இவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் வசந்த சமரசிங்க கூறியுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது: இந்த வாகனங்கள் தொடர்பாக நாம் தீர்க்கமான விசாரணைகளை நடத்தி உரிய நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நாம் உரிய நடவடிக்கை எடுப்போம். யார் அரச சொத்துக்களை துஷ்பிரயோகம் செய்தது என்ற விவரங்கள் நாம் நம் நாட்டு மக்களுக்கு வெளிப்படுத்துவோம். அரசு அதிகாரிகள் இதற்காக எமக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஏனெனில் இவர்களுக்கு தான் இந்த வாகனங்களை யார் பயன்படுத்தியது என்ற அனைத்து விடயங்களும் தெரியும். ஏன் இவர்கள் இந்த வாகனங்களை ஒப்படைத்துவிட்டு ஒழிய வேண்டும்? அதாவது உரிமை இல்லாதவற்றை பயன்படுத்தினால்தான் பயப்பட்டு ஒளிந்து செல்ல வேண்டும். ஜனாதிபதி செயலகத்திற்கு சொந்தமான 253 வாகனங்களை வெளியாட்கள் பயன்படுத்துகின்றார்கள். இவைதான் இவ்வாறு நிறுத்தப்பட்டுள்ளன. ஜனாதிபதி செயலக அதிகாரிகளிடம் வாகனங்களை பயன்படுத்திய நபர்களின் பெயர் விவரங்களை கோரியுள்ளோம். இந்த அனைத்து நபர்களுக்கு எதிராகவும் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கை மேற்கொள்வோம். ஜனாதிபதி இது தொடர்பாக உறுதியாக உள்ளார். இது மக்களுடைய வாகனங்கள். இவை மீளவும் மக்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமைத்துவம் இலங்கையின் எதிர்கால ஸ்திரத்தன்மை, செழிப்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை பாதுகாப்பதற்கு உதவும் என சர்வதேச நாணய நிதியம் கருத்து வெளியிட்டுள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா இதனை தெரிவித்துள்ளார். புதிதாக தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதிக்கு அவர் அனுப்பியுள்ள வாழ்த்து கடிதத்தில் IMF இலங்கையுடன் பல வருடங்களாக கொண்டுள்ள சிறந்த ஈடுபாட்டை பெரிதும் மதிக்கின்றது என கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியம் ஒரு உறுதியான பங்காளியாக இருப்பதாகவும் இலங்கையின் அபிவிருத்தி மற்றும் சீர்திருத்த இலக்குகளை அடைவதற்கு சர்வதேச நாணய நிதியம் ஆதரவளிக்கும் வேலை திட்டத்தின் கீழ் இலங்கைக்கு உதவ தயாராக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்துள்ளார். இலங்கையின் மோசமான பொருளாதார நெருக்கடிகளில் ஒன்றான இலங்கையை மீட்சிக்கான பாதையில் கொண்டு செல்ல உதவிய கடின வெற்றிகளை கட்டியெழுப்புவதற்கு அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அவரது குழுவினருடன் இணைந்து பணியாற்ற சர்வதேச நாணய நிதியம் எதிர்பார்த்துள்ளதாகவும் அவர் வெளிக்காட்டியுள்ளார். சர்வதேச நாணய நிதியத்திற்கும் இலங்கைக்கும் இடையிலான பரஸ்பர நன்மை பயக்கம் உறவை ஆழப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக கிறிஸ்டலினா ஜோர்ஜீவா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையின் நிலையான பொருளாதாரத்தில் ஆக்கப்பூர்வமான பங்கை வகிக்க தயாராக இருப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. அத்துடன் நாட்டின் உள்விவகாரங்களில் தலையிடாத கொள்கைகளை கடைபிடித்து அதன் இறையாண்மைக்கு மதிப்பளித்து ஆக்கப்பூர்வமான பங்கையாற்ற தயாராக உள்ளதாகவும் சீனா குறிப்பிட்டுள்ளது. நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலில் அனுரகுமார திசாநாயக்க தெரிவு செய்யப்பட்டமை தொடர்பில் கருத்து தெரிவித்த சீன வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் இந்த கருத்துக்களை வெளிப்படுத்தியுள்ளார்.
செப்டம்பர் 21ஆம் திகதி தேர்தல் சுமூகமாக நடைபெற்றதாகவும் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் கடனை திருப்பி செலுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டில் சீனாவின் நம்பிக்கை பற்றி கேட்டபோது சீனாவும் இலங்கையும் நீண்டகால நட்புறவை பகிர்ந்து கொள்வதாக வில்லின் மேலும் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரம் ஜனாதிபதி திசாநாயக்க மற்றும் அவரது புதிய நிர்வாகத்துடன் இணைந்து பணியாற்ற தாங்கள் தயாராக உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சின் பேச்சாளர் லின் ஜியான் குறிப்பிட்டுள்ளார்.